விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள துலுக்கன்குறிச்சி ஊராட்சியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் 2ஆம் கட்டமாக 124 வீடுகள் கட்டப்பட்டன. அதனை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அதன் கல்வெட்டினை வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். கலெக்டர் சுகபுத்ரா முன்னிலை வகித்தார். தொடர்ந்து கட்டப்பட்ட வீடுகளை நேரில் சென்று பார்வையிட்டனர். பயனாளிகளிடம் வீட்டில் உள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். பயனாளிகள் குடியிருப்பில் அனைத்து வசதிகளும் சிறப்பாக செய்துள்ள தமிழக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு வீடுகளுக்கான சாவிகளை வழங்கி அமைச்சர் சாந்தூர் ராமச்சந்திரன் பேசியது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதுமனை புகுவிழா முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வைத்துள்ளார். மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் அனைவரும் தரமான வாழ்க்கை வாழ வேண்டும், பாதுகாப்பு அரணாக இருப்பதற்காக புதிய குடியிருப்புகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை தவிர அனைத்து வசதிகளும் முகாமில் வசிப்பவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மரியாதையான வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அரசு பல்வேறு சலுகைகள் நலத்திட்டங்கள் வழங்கி வருகின்றன. அதனை பயன்படுத்தி எதிர்காலத்தில் சிறப்பான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் ஆணையாளர் லியாகத் அலி, திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஜெயபாண்டியன், கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.